அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் ஆட்டி படைக்கும் ஆடி மாதமான அடுத்த 14 நாட்கள் தனுசு ராசினியர்களுக்கு இவை நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து குரு மங்கள யோகம் மட்டுமல்லாமல் புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசினா குரு செவ்வாயோடு இணைந்து உங்கள் தன குடும்ப ராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டுமில்லாம தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி முக்கியமான காரியங்களை நிறைவேற்றி தருங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பட்சத்தில் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளால் சாதகமான பலன் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு பணி நியமன ஆணை உங்கள் வீடு தேடி வர இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், மன குழப்பங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோட 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கிறாரு. எனவே தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குங்க. பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. குரு பகவான் இருக்கும் இடம் மறைவிடமாக இருந்தாலும் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அந்த அடிப்படையில் வருமானம் என்பது இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் புதிதாக நிலம், வீடு அல்லது மனை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. புதிதாக வண்டி வாங்க வேண்டும், அதாவது வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை ஈடுபட்டு வருபவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற இருக்குது. விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாகவே அமையுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு வீடு
வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது, வெள்ளி மற்றும் தங்க ஆபரணங்களை வாங்குவது ஆகியவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 31/7/2024 முடிவதற்குள் சனி வக்ரகதியிலே சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல கடமையை சரிவர செய்ய இயலாதுங்க. ஏதாவது ஒரு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் உண்டுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்குங்க. தடைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தக்க சமயத்தில் காரியங்கள் நடைபெறவும் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க. கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கொடுங்க. செலவுகள் அதிகரிக்குங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இருந்தாலும் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறாருங்க. தொழில் வியாபாரங்கள் நன்றாகவே நடக்குங்க. புதிய முதலீடுகள் உருவாகுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகி வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகுங்க. போட்டித் தேர்வுகள்ல எளிதில் வெற்றி பெறுவீங்க. 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து செவ்வாய் இதற்கு உதவிகரமாக இருக்கிறாரு. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இதனால் உஷ்ண வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் உருவாகி மன அமைதி கெடலாங்க. 4ஆம் இடத்தில் உள்ள ராகு வாகனங்களை பழுதாக்கி செலவு வைக்கலாங்க. தாயாருடைய உடல்நல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்தளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.